நானும் மதுரக்காரன் தான்டா. டியர் வாய்ஸ் ஆஃப் ஃப்ளோரன்ஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு சோழ என்ன பேச போறோம் அப்படின்னா தலைவன் ராமநாதபுரத்துல இருந்து துப்பு தலைக்கு பல்லு விலைக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்திருக்காரு. என்ன தலைவா? பல்லு விளக்காமையே சொல்ல வேண்டிய விஷயங்கள் இது. சொல்லுங்க. பல்லு விளக்கிக்கும், போய் கூட விளக்கிக்கும். உனக்கு சங்கடமா இருந்தா மாஸ்க் போட்டுக்க. ரைட். நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் கேள்வி என்கிட்ட கேளுங்கடா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு, கேள்வி கேட்கும் ஃபங்க்ஷன், கிடா வெட்டுதல், மொய் வசூல் மாதிரி கேள்வி கேட்கிற ஃபங்க்ஷன். ஒரு கேள்வி கேட்டுக்குவா. கேளுங்க. நீங்க யாராவது மண்டை உடச்சிட்டு போறாங்க, பாத்து கேளுங்க. அதான் இல்ல, சரி சொல்லுங்க தலைவா. இல்ல அண்ணன் கிட்ட கேட்கணும்னா நிறைய கேள்விகள் இருக்குது. ஓகேவா? சோ அண்ணனோட பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு. ரீசெண்டா அண்ணன் ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. அங்க ஈழத்தமிழர் ஒரு பெண் படிப்புக்கு கொஞ்சம் சிரமப்படும் போது அண்ணன் ஏதாவது உதவி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க. அண்ணன் நிகழ்ச்சியை பாக்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரள் நிதிக்கு தான் அண்ணன் ரூட் போட்டு குறிக்கோள் என்ன? தமிழ்நாடை நல்வழிப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவரோட குறிக்கோள் ஓகே. நீங்க அவரை உண்டியல் குலுக்கி என்பதும் திரள் நிதி திரட்டுகிறார் என்றும் அவரை அவ்வப்போது அசிங்கப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். சரி, அதை விடுங்களேன். இப்ப ராமநாதபுரத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ராமநாதபுரத்துல பெரிதா பார்க்கப்பட்டது என்னன்னா, விஜயை தாக்கி புரணி பேசியிருக்காரு அண்ணன். என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல நான் எப்படி எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன், கடந்த 15 வருடங்களாக நான் கடந்து வந்த பாதை என்ன, ஒரு சிறு மனிதன் நான் எப்படி பெரிய ஆளானேன், இப்படி அண்ணாவையும் பெரியாரையும் மறக்கடிச்சு தமிழ் தேசியம் பிரபாகரனை வச்சு நான் ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கேன். இப்ப திராவிடம் ஒண்ணுதான், தமிழ் தேசியம் ஒண்ணுதான் சொல்லி நான் போட்டு வச்ச ஏமாத்து வேலைகளை பூரா விஜய் உடைக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிச்சை எடுத்து கட்சி நடத்தி மேல ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவலாம்ங்கிற போது திடீர்னு உள்ள விஜய்க்கு என்ன அறிவு இருக்குன்னு சொல்லி விஜய் மேல இருந்த குற்றச்சாட்டுகள், விஜய் செய்த தப்புக்களை பூரா நேத்து மேடையில அண்ணன் பயத்துல அப்படியே உண்மையெல்லாம் கக்குறாரு போலுக்கே. நம்மளோட பயம் இருக்குல்ல. அதாவது அண்ணன் இவ்வளவு நாள் ஏதோ கட்சிகள்லாம் தாக்கி பேசிட்டு இருந்தாரு. இப்பதான் அவர் உயரத்துக்கு எந்த ஒரு கட்சி பிடிச்சிருக்காரு. இவன் தான் நம்ம டார்கெட், நம்மளோட ஓட்டு ஃபுல்லா இங்க தாண்டா போகுது, இதை தாண்டா நம்ம கட்டி காப்பாத்தணும், அதை வச்சுதான் நம்ம பொட்டி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி முழு குமரர்களை இறக்கிட்டு இருக்காரு. விஜய் துளியை மதிக்க மாட்டேங்கிறாரு. ஏங்க விஜய் தான் பெரியார் ஆயிட்டாரு. பல கூட்டங்கள் இப்ப என்ன ஒரு வைத்தறிச்சல் அப்படின்னா, நம்ம ஒரு சினி ஃபீல்ட்ல இருந்து வந்தால்தான் இந்த ஆள் ஒரு சினி ஃபீல்ட்ல இருந்து வந்தாலும் சினிமா போர்வையை போட்டு நீ போத்துறியா என்ன, என்னுடைய அரசியல் வாழ்க்கைய அவனுக்கு என்ன சீமானுக்கு வைத்தறிச்சல் அப்படின்னா, அவருக்கு நம்ம போராடி இவ்வளவு பேத்த ஏமாத்தி எவ்வளவு ஒரு பிராடு கொலைகளை பார்த்திருப்போம். இன்னைக்கு ஈஸியா நம்மளுடைய ஓட்டை எடுத்துட்டு போறாங்களே. இப்ப ஒரு ஆக்டிங் ஸ்கில்ல காட்டி மயக்கிறாப்லயே எல்லா ஓட்டையும், அதுவும் நம்மளோட ஓட்டை ஃபுல்லா புடிங்கிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த ஆள் சேர்த்ததே அங்க இருக்கக்கூடிய எப்படி சொல்றது, அனில் குஞ்சான்ஸ் தான் சேர்த்து வச்சிருக்காரு. அவனுங்க எல்லாம் அவனுங்களுக்கான தலைவரே ஒருத்தன் எவ்வளவு அப்புறம் அவன் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க போது இங்க இருந்து அங்கிட்டு ஷிஃப்ட் தான் ஆவானுங்க. ஆமா, உண்மைதானே. இளைஞர் பட்டாளத்தை ஏமாத்தினாரு. எங்க அண்ணனே வந்துட்டாருன்னு அந்த கொஞ்சம் இளைஞர்கள் அங்கிட்டு இவர்கிட்ட உள்ள ஓட்டு எல்லாமே 30 வயசுக்கு கீழே இருக்க இளைஞர்கள் தான் போடுறாங்க. இல்ல 22 வயசு கீழே இருக்க இளைஞர். ஓகே, அது கரெக்ட். இப்போ அதுவும் பாத்தீங்கன்னா, அதாவது ஓட்டு போறதுக்கு வயசு வர்ற அந்த லெவல்ல வருவாங்களா, அவங்க எல்லாம் கூட அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிடுறா. அப்படிங்கும் போது அண்ணனுக்கு பக்கத்துல இருக்கும்போதே பொறிச்சிருவா. அப்படி ஆமா, நம்மளால ஓட்ட பிரிக்க முடியாது, காசு தருவாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்ற அளவுக்கு பயத்துல அண்ணன் மரங்களின் மாநாடு வரிசையா 50 மாநாடு எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. 5 இதை வச்சு மாநாடு போட்ட மாதிரி போட்டு என்ன போட்டாரு, மாடு, அப்புறம் காடு, கல்லுக்கடை, கல் இறக்கும் போராட்டம், அப்புறமா தீ குளிப்பாரு. ஐயோ சாரி மன்னிச்சுக்கீங்க, தீ மேல நடப்பாரு. இந்த மாதிரி பல சர்க்கஸ் எல்லாம் பண்ணுவாரு. எனக்கு டவுட் தலைவா, இப்ப ஆகாயத்துக்கும் காற்றுக்கும் போடனா எங்க போய் போனாரு? ரைட்ல போய் மாநாடு போடுவாரா? அப்படியே நினைச்சிட்டு இருங்க. அந்த ஆளு இப்படி தமிழ்நாட்டுல நான் மரங்களுக்காண்டி போராட்டம் நடத்துறேன், அதை அரசியல் மீட்டிங் ஆக்கிக்கிட்டு வெளிநாட்டுல மரங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு போராட்டம் நடக்கிறேன்னு சொல்லி என்ஜிஓல காசு வாங்க போறா. அப்படி நீங்க எல்லாம் மாட்ட போறா, இருந்தாலும் மாட்ட போறாரு. புதுசா அவனை கிளப்பி விடுவோம். வெளிநாட்டுல ஒரு பக்கம் பார்த்தனா சுந்தரா டிராவல்ஸ் எடுத்துட்டு எதிர்கட்சி தலைவர் அந்த பக்கம் போயிட்டு இருக்காரு, இந்த பக்கம் ஆளுங்கட்சியிலயும் ரோட் ஷோ அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலை ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருக்காரு, நயினார் டிடிவி அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை. இவர் லேண்ட்லைட்ல இருக்கணுமே அப்படின்றதுக்காக ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவை இல்லையா தமிழ்நாடு மக்களுக்கு? நான் பண்றேன் அந்த என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி. என்ன உங்க ஊர்ல செல்லூர்ராஜ் மட்டும் தான் பண்ணுவாரா? தமிழ்நாட்டுக்கு நான் தான்டா செல்லூர்ராஜ்ன்ற மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்காரு. கிரியேட்டிவிட்டியை நான் மூக்குல சாப்பிடுவேன், பின்னாடி வழியா புகுந்து முன்னாடி வழியா வருவேன். அந்த மாதிரி ஐயா சீமானு நேத்து மெயினா விஜய் தாக்கி பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ மனப்பாடம் பண்றதுக்கு அந்த ஒரு வாரத்தை எடுத்துக்கிற, சனிக்கிழமை வரதுக்கு என்ன பிக் பாஸ் நிகழ்ச்சியா? தமிழக மக்கள் அவங்களை நீ 15 நிமிஷம் தான் கேட்டிருக்க, ஒரு 20 நிமிஷம் நீ பேசலாமே. நீ பெரிய தலைவர்களை பத்தி, காமராஜரை பத்தி ஒரு 10 நிமிஷம் பேச பார்ப்போம், இந்த அம்மாவை பத்தி 10 நிமிஷம் பேசு. காமராஜரை வச்ச யாரு காமராஜர் 10 நிமிஷம் பேசு. வேலுநாச்சியாரை வச்ச யாரு வேலுநாச்சியார்னு ஒரு 10 நிமிஷம் பேசு. நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே 10 நிமிஷம் தான் கேட்கிறேன். எனக்கு ஒரு டவுட், அண்ணன் 10 நிமிஷம் இல்ல 1 மணி நேரம் கூட பேசாரு, பொய் சொல்லாம பேசுவாரா?
சீமான் அவர் திருப்பி வந்து உங்களை பார்த்து நீ பொய் சொல்லாம ஒரு ஸ்டேஜ்ல பேசி அப்படின்னா இவர் என்ன பண்ணுவாரு? இல்ல அவர் சொன்னார், இவர் சொன்னார், நான் வந்து என்ன சங்கி என்றாலே சக தோழன் சக நண்பன் அப்படின்னு பொருள் வருது அப்படின்லாம் பேசுறாருல. காசு கொடுத்தா அவர்களை சக தோழன் என்று சொல்வார், காசு கொடுக்கவில்லை என்றால் தோளிலே கை வைத்து சல்லி பையன் சொல்லுவாரு. அண்ணன் வந்து அண்ணனுடைய முழு நேர போராட்டம் என்னன்னா, தமிழகத்தை நான் வந்து மீட்டெடுப்பேன். எங்க இருந்து மீட்டெடுப்பேன் அப்படின்னு பார்த்தா இவர்கிட்ட இருந்து இவரே மீட்டெடுக்கணும். ஃபர்ஸ்ட் தமிழகத்தை மீட்டெடுத்து தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய போறாரு. அண்ணன்கிட்ட இருந்து அவரோட தம்பிகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் யாராவது மீட்டெடுக்கணும். ஏன்னா வந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கவங்கலாம் வந்து இவர்கிட்ட சம்பாதிச்ச காசுலாம் வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு கட்சி வளர்க்குறேன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இதோ நிக்கிறாங்க. சோ சங்கடமா இருக்குது. காசு எல்லாம் நிக்கிறாங்களா? ஆமா, எல்லா பேரும் நீட்டா சம்பாரிச்சு தான் தலைவர் இருக்கானுங்க. அது வந்து கட்சி கிடையாது, ஒரு பிராண்டா. நீங்க கீழே இருக்கவங்க தான் பூரா அப்பாவிகளை தவிர அவங்க தான் சொல்றேன். அண்ணனுடைய பேச்சை கேட்டு வந்து பாக்கெட்ல இருக்க சில்லறையெல்லாம் விட்டேறாங்க. அது அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா விஜயாவது பார்த்தனா அவர் சம்பாதிச்ச காசு, அப்புறமா வந்து கூட இருக்கவங்க எல்லாம் வந்து ஒரு வந்து ஹை ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்க அவங்களோட காசை இறக்குறாங்க. ரசிகர்கள் வந்து பெருசா எதுவும் பண்ணல. ரசிகர் அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்றாங்கன்னா பாலாபிஷேகம், கட் அவுட், கொடி கோஷம், வந்து போற செலவு இப்படிதான் பாத்துக்கிறாங்க. இவனுங்க வந்து அண்ணன் வந்து நோவாட்டர்ல தங்கணும், அதுக்கு வந்து இவ்வளவு லேக்ஸ் ஆகுது, அண்ணன் வந்து ஃபாரின் ஸ்காட்ச் தான் வந்து அடிப்பாரு, அதுக்கு வந்து இவ்வளவு காசு ஆகுதுலாம் கீழே இருக்கவங்க எல்லாம் வசூல் பண்றாங்க. அதெல்லாம் வந்து பெர்சனல். ஆனா வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்காது. ஓகே, அது அந்த கட்சியோட பிரச்சனை. நம்ம எதுவும் பேசக்கூடாது. தலைவர் திரள்நிதியை வச்சு வர்றது என்ன இதுல இது புதுசு ஒண்ணு இல்லையே. திரள்நிதியில வந்து அதுவும் அவரே சொல்லிடுறாங்க, மேடையிலே சொல்றாங்க, என்னைய திரள்நிதி வாங்கிட்டேன்றாங்க, திரள்நிதி வாங்கி நான் சுத்தனேங்கிறானுங்க அப்படிங்கிறாங்கல்ல. இது என்னதான் இருந்தாலும் அண்ணன்ட்ட பிடித்ததே அதான். உண்மையை ஒத்துக்கிட்டு அதே நல்ல விஷயமா மாத்திக்குவாரு. சீமானனுக்கு இப்ப வயித்துல கொஞ்சம் நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய ஓட்ட கஷ்டப்பட்டு நம்ம 15 வருஷம் சேர்த்த விஷயத்த இவங்க வந்து இவங்களுக்கு கூட்டம் கொடுதான் அந்த இடத்துல வயிற்றுச்சலா இருக்கும் போல. என்னடா நமக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு 300 பேர் தேர்றதே பெரிய விஷயமா இருக்கு. இத்தனைக்கு சயின்ஸ் கிளாஸ் எடுத்து இவங்களுக்கு சயின்ஸ், புவியியல் எல்லா கிளாஸையும் எடுத்து ஜியோகிராஃபி, ஈகிராஃபி எல்லாம் எடுத்து இவங்க மண்டையை கழுவுறதுக்குள்ள ஐயாவுக்கு போதும் ஆகி போச்சு. ஆங்கிலேய புத்தகங்கள்ல எல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து அது அங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் என்னதான் வந்து கதைகளா வந்து சொன்னாலுமே அப்படியும் ஒரு மீட்டிங்ல கேட்டு போடுறாங்கல்ல, என்ன படிச்சது ஒழுங்கா சொல்லு, தப்பா சொல்லாத. சரி தப்பு கூட விடுங்க, நல்ல ஸ்பீக்கர் தான் சீமான், ஆனா வந்து வயிறு எரிச்சல் கொஞ்சம். நல்ல ஸ்பீக்கர்னு சொல்ல வேணாங்க, முழுசா சொல்லுங்க. நல்ல ஆக சிறந்த கதை சொல்லி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக சிறந்த கதை சொல்லி. ஆமா, தமிழ்நாட்டுல வந்து பாபா செல்லதுரைலாம் ஒரு 2-3 பேர் இந்த மாதிரி லிஸ்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல அண்ணனை வந்து சேர்ந்துக்கலாம் கட்சியை விட்டுட்டு. அண்ணன் வந்துட்டு இந்த எலெக்ஷன்ல அண்ணனுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடைச்சிட்டால் போதும். அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இல்ல, இந்த எலெக்ஷன்ல அடுத்து போற காலங்களுக்கு சொல்றேன். அதை புடிங்கிருவாங்கன்னு பயம். ஆமா, திரும்ப அடுத்த 6% வருதுன்னு தெரியல. பயம் இருக்கணும்டா அப்படின்ற மாதிரி அங்க ஒருத்தர் இருந்து ஸ்கெட்ச் போட்டிருக்காரா? தாவேக்காவுடைய ஊதுகுழலா இருக்குன்னு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க பேசுறீங்களா நீங்க? தாவேக்கா சார்பணியா நீங்க? எந்த அணியும் சார்பு சார்பணியா நீங்க? ரைட். ஏங்க நீங்க தற்சார்பு இதெல்லாம் சொல்றத பார்த்தா நீங்க வந்து அவங்களா? ஓகே ஓகே, நான் என்டிகே, நாம் தமிழர் ஃபேன் நானு. அண்ணே செய்யறது நீங்க வேணா வந்து என்டிகேவா இருக்கலாம், அதுக்காக நான் வந்து டிவிகேவா இருக்க முடியாது. ஐயோ, இந்த ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கடா. சரி, இன்னைக்கு சீமானனுடைய கதறல்களும் நாங்களும் இஸ்லாமியர்களும் வந்து அண்ணன் தம்பி மாதிரி இருக்க கதைகளும், அதுக்கப்புறம் விஜய் வந்து துப்பாக்கி படத்துல இஸ்லாமியர்களை சுட்ட கதைகளா இருக்கட்டும், அண்ணே சுட்ட கதைகளா இருக்கட்டும், எல்லா கதைகளும் மிக சிறப்பா இருந்துச்சு. நம்ம அண்ணே அப்பப்ப அந்த மாதிரி மேடைகள்ல பேசுறது நமக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. இன்னொரு மேட்ரு சொல்லுங்க. சாரி தலைவா, சொல்லுங்க. கேள்வி கேட்கிற ஃபங்க்ஷன் வச்சு எவனா கேள்வி கேட்டா அந்த கேள்வி இப்படி உட்காரு அப்படின்ட்டு அது என்ன பெரிய டென்ஷன் ஆக்குற மாதிரி கேள்வி கேட்கறாரு. கேள்வி இப்ப நானே பதில் சொல்ற மாதிரி இதான நீங்க கேட்க வந்தது அப்படின்ற மாதிரி பதில் சொன்னாரா? சொல்லி என்ன வந்திருக்கும், நான் வந்தது விஜயை பத்தி பேசுறதுக்கு. அரசியல் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போறீங்க நீங்க வந்தான்னு கேட்பாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி மீட்டிங்ல அப்படி ஒரு சீமான் வராருன்னா தமிழகத்துக்கு என்ன செய்வாருன்னு கேட்பாங்க. இல்ல உங்களுக்கு என்ன ஐடியாலஜி இருக்கு, இல்ல எங்களுடைய முஸ்லீம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பேசணும். கேள்வி கேட்ட உடனே அண்ணனோட மைண்ட் வாய்ஸ்ல இருந்து தெரியுமா அந்த படிக்காதவன் படத்துல விவேக் வந்து மேல இருந்து ஹரேது ஒன்னு கை காமிச்சிட்டு இதுவரை உங்களையே நம்பி இருக்க எங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க, ஒன்னும் பண்ணல அதான்டா போய் சொல்றான்ற மைண்ட் வாய்ஸ் தான் வந்திருக்கும். சொல்லுங்க, இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கேன்? அதேதான், புரியுது. சரி, கதை சொல்லியிருக்கேன். கதை சொல்லி வந்து தாவேகா பத்தி ஏதோ விஜய் பத்தி சொல்லிட்டு. ஆமா, அதான் இவர் வந்து சனிக்கிழமை ஆச்சுன்னா வந்து நான் வந்து பொதுக்கூட்டம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாரு. அதாவது நாளைக்கு வந்து திருச்சியில வந்து அவருடைய முதல் பரப்புரை வந்து பெரம்பலூர் பக்கத்துலயா ஏதோ ஒரு இடம்லாம் வந்து கேட்டு, இல்ல எனக்கு இந்த இடம் தான் வேணும், இல்லங்க உங்களுக்கு நீங்க வந்து என்ன இருந்தாலும் ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கீங்க, அதிக ஃபேன்ஸ் வராங்க, இன்னொன்னு கயிறு கட்டி எல்லாம் ஜம்பிங் எல்லாம் பண்ணி வராங்க, உங்களுக்கும் ஆபத்து, அதனால வேணாம், நான் உங்களுக்கு தெளிவா வந்து இன்னொரு இடம் வந்து பிக்ஸ் பண்ணி தரேன், நாங்க வந்து உங்களுக்கு பந்தோபஸ்து எல்லாம் கொடுக்குறோம், உங்களுக்கும் பிரச்சனை இல்ல, பொதுமக்களுக்கு இடையூறு இருக்காது அப்படின்னு சொல்லுங்க. இவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போடுறத வந்து இவங்க எல்லாம் தப்புங்கிறாங்களே தவிர, இந்த ஆள சட்டையை கழிச்சு விட்டுருவாங்க, இந்த ஆள பிடிச்சி உருட்டி விட்டுருவாங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொல்றாங்கிறது எவனுக்குமே புரிய மாட்டேங்குது. விஜய் இப்ப ரோட்ல இறங்கி வந்தா கண்டிப்பா அவ்வளவு ஸ்டேஜ் போட்டு அதுலயே ஏறி போய் பிடிச்சி இழுக்கிறாங்க, பேண்ட கலட்டுறாங்க, சட்டையை கிழிக்கிறாங்க, அந்த அளவுக்கு பண்றாங்க. இவர் ரோட்ல விட்டா அவங்க என்ன அநியாயம் பண்ணுவாங்க. என்னை கேட்டா பெஸ்ட் ஊருக்கு வெளியே பைபாஸ்ல மாநாடு போற இடத்துல நீங்க எல்லாம் ஒரு ஸ்டேஜ போட்டுட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வெளியே வச்சுக்கங்கடா, ஊருக்குள்ள போய் பப்ளிக் நியூசன்ஸ் பண்றதுக்கு ஹைவேல வச்சுட்டு போயிடலாம். இல்ல, இந்த கட்சி வந்து ஒரு இதுவரையும் 2 தடவை மாநாடு போட்டிருக்காங்க. இந்த 2 மாநாட்டிலுமே வந்து சேர் உடைச்சு விட்டாங்க.
ஒரே ஒரு தடவை வந்து ஒரு பட்டாசு ஒண்ணு பண்ணாங்க, ஓகேவா? சரி. அதுல பார்த்தனா இருக்கிற பேரிகார்டு எல்லாம் உடைச்சு விட்டானுங்க, மரத்தெல்லாம் ஏறி மரக்கிளை எல்லாம் உடைச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா எப்படிதான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து பரப்புரைக்கு வந்து அனுமதி தர முடியும்? ஏங்க கூட்டம் வரதான் செய்யும், 4 பேர் ஏறதான் செய்வாங்க. கூட்டம் வரதான் செய்யும். நான் ஓப்பனாவே சொல்றேன், இவர் வந்து ஒரு உச்ச நட்சத்திரம் தான். இவரை பார்க்க வந்து ஆட்கள் வரதான் செய்வாங்க. ஏன் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், பக்கத்துலயே வந்து விஜய் வந்திருக்காரு அப்படின்னா நம்மளும் வந்து ஒரு சாமானியனா போய் பார்க்க தான் போவோம். விஜய் வந்திருக்காரா, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தான் போறோம். நேத்து ஒரு கூத்து போட்டிருந்தாரு பாத்தீங்களா? என்ன பண்ணாரு? இமானுவேல் இதுக்கு வந்து போட்டோ போட்டு வாழ்த்து. ஆமா, எல்லாருமே வந்து அந்த அவருக்கு ஊருக்கே போயிட்டு சிலைக்கே போய் மரியாதை செலுத்துறாங்க. இவர் வந்து வீட்லயே போட்டோ ஷூட். இது மீடியால என்ன சொல்றாங்க, இது ஒரிஜினலே கிடையாது, இது ஏதோ டூப்ளிகேட் மாதிரி தெரியுது, எடிட்டட் மாதிரி தெரியுது, போடல, சும்மா பேச்சு பண்ணிருக்காங்க. உண்மையாலுமே இது வந்து ஒருத்தர் வந்து ஏஐ கிட்ட கேட்டிருக்காரு, இது வந்து உண்மையாலுமே வந்து எதுல பண்ணது அப்படின்னு. ஏஐ வந்து காரி தப்பி எங்க இது உண்மையாலுமே வந்து கிரியேட் செய்யப்பட்டதுதான், நிஜமாலுமே எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி. டெக்னாலஜி எந்தெந்த லெவலுக்கு யூஸ் பண்ணணுமோ அப்படி எப்படிலாம் யூஸ் பண்றாரு. கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. இது வந்து அவர் அந்த மாலை கூட போடல. சரி, இப்படி ஒரு எலைட் அரசியல் எதுக்கு பண்ணணும்? தேவை இருக்குல்லங்க. தமிழ்நாட்டை திருத்துறாங்க இவங்க எல்லாம். வந்து என்னங்க வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் எப்ப லீவ் விடுறாங்களோ அப்பதான் வெளியில வருவேன்னு சொல்றாரு. சரி, இவரு சனிக்கிழமை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நார்மலா வந்து தமிழ்நாட்டுல வந்து படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி வியாழக்கிழமை ஆச்சு அப்படின்னா வியாழக்கிழமை ராமசாமின்ற மாதிரி ஒருத்தர் வந்து பிரஸ் மீட் கொடுப்பாரு. யார் தெரியுமா? சொல்லுங்க. யாரு? தைலாபுரத்துல இருந்து வியாழக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டா வந்து பிரஸ் மீட் வந்துடும். இவங்க விஜய் டாபிக் விட்டுரும், அவங்களுக்குள்ள போவோம். என்ன பண்ணிருக்காருன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அதாவது பாமகவோட நிறுவனர், அவர் வந்து நான் தான் இந்த கட்சியை வந்து நிறுவனேன், இந்த இனிமேட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கட்சிக்கும் அன்புமணிக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்ல போட்டு உடைச்சிருக்காரு. இன்சியலை மட்டும் பயன்படுத்துங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அப்படின்னா சொல்லக்கூடாது, ஆர் அன்புமணி அப்படின்னு நீங்க சொல்லிக்கிங்க அப்படின்ற மாதிரி. இனிஷியல் மட்டும் தரேன், பேர்லாம் தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் சந்தோஷமா தான் உங்களை பெற்றேன், நான் பிறந்த பிள்ளை இப்படி இருக்கு. அவருக்காக நான் என்னெல்லாமோ பண்ணேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவரே தான் பாத்தீங்கன்னா, ஏங்க அன்புமணி எப்படிங்க நான் கட்சியை விட்டு நீக்க முடியும்? நான் என்ன பைத்தியமா? எந்த பைத்தியக்காரனாவது முட்டாளாவது மூடனாவது இது இந்த மாதிரி காரியத்தை செய்வானா? அதுவும் நான் செய்வேனா அப்படின்லாம் வந்து ஒரு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்திருந்தாரு. அவரே தான் இப்ப வந்து எனக்கு கீழே மைக் வச்சு, டேபிளுக்கு கீழே மைக் வச்சு ஒட்டு கேட்கறாங்க. இந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஒட்டு கேட்டது யாருன்னா பையன் தான். நான் தெரிஞ்சு போச்சு, நான் உளவுத்துறையை வச்சு நான் ஒட்டு கேட்டுட்டேன், பையன் தான் கேட்டுட்டு இருக்கான். ஆனா பிளான் நான் ஒன்னும் பெருசாலாம் போடல, நான் வீட்டுக்கு போறது கோயிலுக்கு போற பிளான் தான் போட்டு வச்சிருந்தேன். ஆனா இப்ப பிளான் எல்லாம் வந்து பையன் கேட்டுட்டான். சோ இவர் இந்த மாதிரி சொன்ன உடனே இதே கொஸ்டின் எடுத்து கொண்டு போயிட்டு அவர் அன்புமணி கிட்ட போயிட்டு வந்து பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாம் கேட்கும் போது, ஏங்க எனக்கு இதை விட பெரிய பெரிய வேலைகள்லாம் இருக்கு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து எங்களுடைய வழக்கறிஞர் அணியோட பாலு வந்து பதில் சொல்லுவாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, அப்படியா, இதை விட பெரிய வேலை உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பண்ணா போயிட்டு கடல்ல போயிட்டு தூண்டில் பட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு. மீனவர்கள் போராடிட்டு இருந்தாரு. அது போராட்டமா? அது ஃபிஷிங் வந்து நல்ல விஷயம் தானே. கரெக்ட் தான். கரெக்ட். ஐயோ, ஃப்ரைடே ஃபிஷிங் தப்பாச்சே, சாம்பார் சாதம் தான் போடுவாங்க ஃபிஷிங். சரி, பாலு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்ல அவர் வந்து கட்சியோட நிறுவனரா இருக்கலாம், ஆனா வந்து இப்ப வந்து முழு அதிகாரமா பார்த்தனா வந்து எங்க கிட்ட தான் இருக்கு, அதாவது வந்து தலைவரான அன்புமணி கிட்ட தான் இருக்கு. இது வந்து தேர்தல் ஆணையமே வந்து சொல்லிடுச்சு, நீங்க எத்தனை தடவை கோர்ட்டுக்கு போனாலும் வந்து நாங்க தான் ஜெயிப்போம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. இவங்க கட்சிக்காரங்க பூரா இவங்க வச்சிருக்காங்க ஒரு டீம். இந்த டீம் காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு இவங்க எல்லாம் ரெடி பண்ணி நடத்தி என்ன முடிவு மாநாடு முடிவுல சொல்லிட்டு போங்க, ஒரு 2 ஹவர் டைம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி, அப்ப இது யார் கட்சி என்ன முடிவுன்னு அதுதாங்க இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பாலு வந்து எங்க கட்சியில வந்து செயற்குழு பொதுக்குழு எல்லாம் கூடிதான் நாங்க வந்து எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணுவோம். சோ அதுல வந்து ஆல்ரெடி பண்ணியாச்சு, மறுபடியும் வேணா நாங்க அதை நிரூபிக்கிறதுக்கு தயார் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பேசியிருக்காரு. இது பாக்குறவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா வந்து பாமக அப்படின்ற ஒரு கட்சியில எப்ப செயற்குழு பொதுக்குழு நடந்தாலுமே அதுல வந்து திரு ராமதாஸ் அவர்கள் சொல்றதுதான் சட்டம். அந்த கூடி முடிவெடுக்கிறதா இல்ல, நான் சொல்றேன் எல்லாரும் ஆமா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. திடீர்னு பார்த்தனா வந்து அவருக்கே விபதி அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, நாங்களாம் இதை கூடிதான் முடிவு எடுப்போம், வெறும் சேர போட்டு அப்பா அவருடைய ஆத்மா இங்கதான் இருக்குன்னு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப 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 வருத்தமா இருக்கு எனக்கு. பாமக வந்து அவரு ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து தமிழ்நாட்டுல வந்து 9000 கிராமங்களுக்கு எல்லாம் போயிருக்கேன், எனக்கு தெரியல உண்மையாலுமே தமிழ்நாட்டுல அவ்வளவு கிராமங்கள் இருக்கா அப்படின்னு. எல்லா கிராமங்களும் போயிட்டு நான் கட்டி காப்பாத்தி வளர்த்த கட்சி இது, இதை வந்து அழிகிற நிலைமைக்கு நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஃபேமிலி இஷ்யூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, அவர் எல்லாத்தையும் உள்ள இழுத்துருன்னு பாக்குறாரு. இவர் வந்து பையன் வந்து நான் மட்டும் எல்லாத்தையும் அனுபவிக்க நினைக்கிறாரு. அவர் தன்னுடைய சொந்த பந்தங்கள் தன்னுடைய எல்லா வழி சொந்தங்களும் வேணும்னு நினைக்கிறா. அப்படி இவர் வந்து நம்ம தான் தலைவரா இருக்கணும் அப்பாவுக்கு அப்புறம் அப்படின்னு. ஐயா வந்து அவர் உருவாக்கின கட்சி, ஐயா வந்து நான் யாருக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறேனோ அவங்க தான் வச்சுக்கணும். இவர் வந்து நீங்க அப்பாங்கிற பொசிஷனால நான் தான் வச்சுக்குவேன் அப்படின்னு. ஆக மொத்தம் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் சேர்ந்து அந்த கட்சியோட அந்த ஒற்றை நாட்காலிக்கு, அதாவது அந்த 300 ரூபாய்க்கு தான் ஒட்டுமொத்த குடும்பம் பிளான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செந்தில் காமெடி இருக்கும்ல, அந்த மாதிரிதான் இருக்குதான்னு தெரியல. சரி, ரைட். அந்த கட்சிக்கு வேற எதுவும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சீக்கிரம் சேருங்க. ஒரே அந்த கட்சியோட தொண்டர்கள் எல்லாமே அப்படிதான் இருக்காங்க. இப்ப யார் அன்னைக்கு நான் போறதுனே தெரியலையே, ஆனால் நான் பாமக தான். இப்படிலாம் இல்ல தலைவா, அந்த கட்சியில ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல,
அவர் கீழே இருக்கவங்க அவர் கீழே இருக்காங்க. ம். அந்த எம்எல்ஏக்கள் யாரு கூட இருக்காங்களோ அவ்வளவுதான் மேட்ரு. 2 பார்ட்டா பிரிஞ்சுட்டாங்க. 2 பார்ட்டா பிரிஞ்சிருக்காங்க. கடைசியா வந்து வெகு நாட்கள் கழித்து, அதாவது பாமக அப்படின்ற ஒரு கட்சி வந்து உடைஞ்சிருக்கு. இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா பிஸ்கெட்டா உடைஞ்சிருக்கு. அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க ப்ரோ. இல்ல இது வந்து பல கருத்து கணிப்புல என்ன சொல்றாங்கன்னா வந்து அதிமுகன்ற ஒரு கட்சி நல்லா தான் இருந்துச்சு. அது எப்போ வந்து பாஜக கூட கூட்டணி போச்சோ அப்பதான் வந்து அது வந்து பிளவுபட்டுச்சு, சுக்குநூறா உடைஞ்சது. ஓகேவா, பிஸ்கெட் தூள் மாதிரி. அவங்க எல்லாம் பத்தி பேசிட்டு இல்ல அதே மாதிரிதான் இப்ப பாமகவும் நல்லா தான் இருந்துச்சு. அது வந்து பாஜக கூட கூட்டு சேர்ந்த உடனே அதுவும் வந்து உடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. அவ்வளவுதான், இன்னைக்கு ஜாலியா இருக்கும். போதும். ஓகே தலைவா. சரி ஓகே தலைவா, இதோட சோகம் முடிச்சுக்கலாம். வீடியோ பார்த்தாங்களா, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வாய்ஸ் ஆஃப் ரேடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதீங்க. நானும் மதுரக்காரன் தான்டா.